வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். டிசம்பர் 10, 2023 கர்நாடகா. தன்னோட ஹஸ்பண்ட் குழந்தைங்களை கூட்டிட்டு ஆசையா கிராமத்துக்கு வந்த ஒரு பொண்ணு திடீர்னு காலையில எழுந்திருக்கும் போது இறந்து போயிருக்காங்க. இறுதி சடங்கு நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல அந்த வீட்டுக்கு ஏன் போலீஸ் வந்தாங்க? அந்த பொண்ணோட மரணம் தற்கொலையா இல்ல கொலையா? இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை இது கொலையா இருந்தா கில்லர் யாரு, எப்படி கொலை பண்ணினாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற ஒவ்வொருத்தவங்களும் உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்நாடக மாநிலம் முடிக்கீடாவை சேர்ந்த ஸ்வேதா, தேவருந்தா பகுதியை சேர்ந்த தர்ஷன், இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லவ்வர்ஸா இருந்த இவங்க ரெண்டு பேரும் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா மாறினால இவங்களோட லைஃப்ல சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. இப்படி லைஃப ரசிச்சு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்த இந்த தம்பதிகள் திடீர்னு ஒரு நாள் தர்ஷனோட சொந்த ஊரான தேவருந்தா கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அந்த கிராமத்துக்கு வந்த சில நாட்கள்லயே ஸ்வேதா மாரடைப்பால இறந்து போறாங்க. இப்போ ஸ்வேதாவோட இந்த திடீர் மரணத்தை பத்தி ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இறுதி சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறாங்க. தன்னோட மனைவியோட இறந்த உடலை பார்த்து தர்ஷன் கதறி அழும்போது தர்ஷனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட கண்களும் கலங்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல தான் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் தர்ஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவ்ளோ நாளா பாசத்தை ஊட்டி வளர்த்த தன்னோட மக இப்படி இறந்து போயிட்டாலேன்னு சொல்லி ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ் ஏங்கி அழுறாங்க. இப்படி ஏங்கி அழுதுட்டே இருந்த ஸ்வேதாவோட பேரண்ட்ஸும் ஸ்வேதாவோட அண்ணனும் அந்த இடத்துல நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இப்பதான் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸே வந்திருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவசரமா ஸ்வேதாவோட இறந்த உடலை தகனம் செய்ய எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதாவோட இறந்த உடலை எரிக்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னு திங்க் பண்ணிக்கிட்டே ஸ்வேதாவை பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்வேதாவோட கையில ஏதோ ஒரு காயம் இருந்திருக்கு. அந்த காயத்தை பார்த்த ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட மகளோட மரணத்துல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சந்தேகம் வந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தன்னோட மகளோட மரணம் இயற்கையானது கிடையாது, யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொன்னது ஊருக்கு வெளியே தனியா இருக்கிற அந்த புது வீட்டுக்கு போலீஸ் தன்னோட டீமை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஸ்வேதாவோட இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்கு அனுப்பி வச்சுட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் தர்ஷனோட குடும்பத்தை சேர்ந்த எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. போலீஸோட இந்த விசாரணையில தர்ஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தன்னோட மனைவி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஸ்வேதாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஸ்வேதா இயற்கையான மாரடைப்பால இறந்து போகல, ஸ்வேதாவோட உடம்புல சயனைடு விஷம் கலந்திருக்கு. அந்த விஷம் தான் ஸ்வேதாவுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் ஸ்வேதா இறந்து போனாங்கன்னு சொன்னதை கேட்டதும் தர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா ஸ்வேதா தற்கொலை பண்றதுக்காக தன்னோட கையில விஷ ஊசி செலுத்தி இறந்து போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல ஸ்வேதாவோட மொபைல்ல இருந்து எடுத்த ஆடியோ கிளிப்ப ஸ்வேதாவோட பேரண்ட்ஸும் ஸ்வேதாவோட அண்ணனும் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. அந்த ஆடியோ கிளிப்ல பேசின சில விஷயத்தை கேட்ட போலீஸ் தர்ஷன் கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி அவங்களோட ஸ்டைல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதுவரை மறைக்கப்பட்ட எல்லா உண்மையையும் தர்ஷன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. தர்ஷன், ஸ்வேதா இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதுனால பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி ரெண்டு பேரும் ஓடி போய் மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் பெங்களூருக்கு போயிருக்காங்க. பெங்களூர் போன சில வருஷத்துக்கு அப்புறம் இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுமே குழந்தைய பார்த்து கொஞ்சம் ஆசைப்பட்ட இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் ஓடி போய் மேரேஜ் பண்ணின இந்த தம்பதிகள் செஞ்ச தப்பையும் மன்னிச்சிருக்காங்க. இப்போ அந்த குழந்தைக்கு 4 வயசாகுது. ஸ்வேதா, தர்ஷன், அந்த 4 வயசு சின்ன பையன், இவங்க 3 பேரும் பல வருஷமா சிட்டிலேயே இருந்ததுனால தர்ஷன் தன்னோட கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கிராமத்துக்கு போறனால ஸ்வேதா ரொம்பவே ஜாலியா எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வைக்கிறாங்க. கிராமத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாரும் கிராமத்துல இருக்கிற இயற்கை காட்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் ஸ்வேதா எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் நாள் கடந்து போயிருக்கு. 2வது
மறுநாள் பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, கொஞ்ச நேரம் பேசுறாங்க. இதே மாதிரி 3வது நாளும் கடந்து போயிருக்கு. சம்பவம் நடக்க போற அன்னைக்கு, அதாவது 4வது நாள் டிசம்பர் 10ஆம் தேதி நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போறாங்க. இந்த டைம்ல தான் ஸ்வேதாவும் டின்னருக்கு ராகி களி சாப்பிட்டிருக்காங்க. ஆனா ராகி களி சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஸ்வேதா மயக்கமாகறாங்க. வீட்டுல இருக்கிற மத்த எல்லாரும் ராகி களி தான் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க யாருக்கும் மயக்கம் வரல. ஸ்வேதாவுக்கு மட்டும் மயக்கம் வர என்ன காரணம்னா, ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் தர்ஷன் ஸ்வேதா சாப்பிட்ட ராகி களியில சயனைடு விஷம் கலந்திருக்காங்க. இதனால கொஞ்ச நேரத்திலேயே ஸ்வேதா இறந்து போயிட்டாங்க. ஸ்வேதா இறந்து போனது பயங்கர ஹாப்பியான தர்ஷன் என்ன பண்றாங்கன்னா, ஸ்வேதாவோட இறந்த உடலை தூக்கிட்டு தன்னோட ரூம்குள்ள போறாங்க. ஆனா இந்த விஷயம் தர்ஷனோட ஃபேமிலில இருக்கிற ஒருத்தவங்களை தவிர மத்த யாருக்கும் தெரியாது. அந்த நபர் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இதுக்கப்புறமா ஸ்வேதாவை தூங்குற மாதிரி பெட்ல படுக்க வச்சுட்டு சூரியன் எப்ப உதிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தர்ஷன் நினைச்ச மாதிரியே சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் காலையில 6 மணிக்கு ஸ்வேதா எழுப்பியிருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் ஸ்வேதா எந்திரிக்காததுனால தர்ஷனோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மனசுல ஒருவித பதற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த டைம்ல தர்ஷன் தன்னோட மனைவியோட கைய பிடிச்சு பார்த்துட்டு ஸ்வேதா இறந்து போயிட்டான்னு சொல்லி அழுது நாடகம் ஆடி இருக்காங்க. இப்போ இந்த துயர செய்திய ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்த தர்ஷனோட அண்ணன் தீபக்கு கூப்பிடுறாங்க. இந்த டைம்ல தீபக் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு தூங்கிட்டு இருந்த ஸ்வேதா காலையில பார்க்கும்போது இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை ஸ்வேதா மாரடைப்பால இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க சீக்கிரம் வாங்கன்னு பதற்றமாவே சொல்லியிருக்காங்க. இந்த ஷாக்கான விஷயத்தை கிட்ட ஸ்வேதாவோட அம்மா கதறி அழுதுகிட்டே போன் காலை கட் பண்ணிட்டு ஸ்வேதாவை பார்க்க ஓடி வந்திருக்காங்க. இந்த டைம்ல தான் ஸ்வேதாவோட கையில இருந்த காயத்தை பார்த்து தன்னோட மகளோட மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ சந்தோஷமா கிராமத்துக்கு வந்த ஸ்வேதாவை தர்ஷன் ஏன் கொலை பண்ணினாங்க? கொலை பண்ற அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் இருந்த பிரச்சனை என்னன்னு விரிவா பார்க்கலாம். மேரேஜ் ஆகி பெங்களூருக்கு வந்த தர்ஷன் பெங்களூர்லயே ஒரு மெடிக்கல் லேப் வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல அந்த லேபை தர்ஷன் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மாசங்கள் ஆக ஆக அந்த லேபுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. இதனால தர்ஷன் அந்த லேப்ல சில பேரை வேலைக்கும் வச்சிருக்காங்க. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தர்ஷனோட நடத்தையில சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறத ஸ்வேதா கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது தர்ஷன் அதிக நேரம் செல்போன்லயே பேசிட்டு இருக்காங்க. தன்னோட காதல் மனைவி ஸ்வேதாவையும் குழந்தையையும் கண்டுக்கிறதே இல்ல. தர்ஷன் அவங்களுக்குள்ளேயே பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. இதனால சந்தேகமான ஸ்வேதா தன்னோட ஹஸ்பண்டோட மொபைல் போன்ல இருக்கிற கால் ஹிஸ்டரியையும் வாட்ஸ்அப் சேட்டையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தர்ஷன் ஒரு பொண்ணு கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதே பொண்ணு கிட்ட வாட்ஸ்அப் சேட்டிங்லயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பேசியிருக்காங்க. இத பார்த்ததும் ஸ்வேதாவோட இலக்கிய மனம் கதற ஆரம்பிக்குது. தர்ஷனுக்காக தன்னோட பெத்தவங்களையே உதறி தள்ளிட்டு வந்த ஸ்வேதாவோட தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. தர்ஷனோட மொபைல்ல பார்த்த இந்த விஷயம் உண்மையா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே ஸ்வேதா கதறி அழுறாங்க. நைட் டைம்ல வீட்டுக்கு வந்த தர்ஷன் கிட்ட கால் ஹிஸ்டரியில இருந்த அந்த பொண்ணை பத்தி கேக்குறாங்க. ஆரம்பத்துல தர்ஷன், நான் எந்த தப்பும் பண்ணல, நீ என்ன நம்ப மாட்டியா, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சாலும் கால் ஹிஸ்டரி அப்புறம் வாட்ஸ்அப் சேட் இப்படி பல எவிடன்ஸை காட்டினதுனால தர்ஷனால அடுத்து எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியல. தர்ஷன் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்வேதாவுக்கு நாம சீக்ரெட்டா வச்சிருந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நாம என்ன பொய் சொன்னாலும் ஸ்வேதா நம்ப மாட்டா. அதனால நடந்த எல்லா உண்மையையும் சொல்லிடலான்னு நினைச்சு நான் வேறொரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷன் 2வதா லவ் பண்ண பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஹஸ்பண்டை இழந்தவங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஹஸ்பண்ட் இல்லாம குழந்தையோட கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு தர்ஷன் அவங்களோட மெடிக்கல் லேப்ல ஒரு வேலை கொடுக்கறாங்க. ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருந்தாங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக அந்த பொண்ணுக்கு தர்ஷன் மேல காதல் வர ஆரம்பிக்குது. தர்ஷனுக்கும் அந்த பொண்ணு அழகா இருந்ததுனால ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் வெளியே காட்டாத தர்ஷன் பார்வையாலேயே அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் அப்புறம் 2 பேரும் லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. இவங்களோட லவ் தகாத உறவு வர போயிருக்கு. இதனால தர்ஷன் அடிக்கடி அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பல தடவை நெருக்கமா இருந்திருக்காங்க. இப்போ
இப்போ இந்த டைம்ல தன்னோட ஹஸ்பண்டோட தகாத உறவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதா தர்ஷன் லவ் பண்ற அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி, இனிமே என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசாத, தர்ஷனை பாக்குறத அவாய்ட் பண்ணிரு, நாங்க காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணி பேரண்ட்ஸோட எதிர்ப்பை மீறி தான் மேரேஜ் பண்ணணும், என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் வேணும், நீ அவரை விட்டுட்டு போயிருன்னு சொல்லி கால்ல விழாத குறையா அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சிருக்காங்க. ஸ்வேதா எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பொண்ணு தர்ஷனை விட்டுட்டு போற மாதிரி தெரியல. ஸ்வேதா அந்த பொண்ணு கிட்ட பேசின இந்த ஆடியோ கிளிப்பை தான் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இப்போ லேப்ல வேலை பார்க்குற அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லியும் கேட்காததுனால தன்னோட ஹஸ்பண்ட் மேல ஸ்வேதா கோவப்படுறாங்க. இதனால ஸ்வேதா சில மாசமா தர்ஷன் கிட்ட பேசாம வீட்லயே தனித்தனி ரூம்ல பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை இனி பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொன்னாதான் உங்களோட சேர்ந்து வாழுவேன், இல்லனா கடைசி வரை இப்படி தனித்தனியா பிரிஞ்சுதான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா படுற இந்த கஷ்டம் எல்லாம் ஸ்வேதாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட கஷ்டத்தை மனசுலயே வச்சுக்க முடியாத ஸ்வேதா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, லேப்ல வேலை பாக்குறவங்க அப்படின்னு சில பேர்கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லி புலம்பி அழுதுருக்காங்க. இப்படி ஸ்வேதா தன்னை பத்தி எல்லார்கிட்டையும் அசிங்கப்படுத்துறத தெரிஞ்சுக்கிட்ட தர்ஷன் ஸ்வேதாவுக்கு ஒரு முடிவு கட்ட திட்டம் போட்டு திருந்தின மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப தர்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நான் அந்த பொண்ணு கிட்ட பேசவும் மாட்டேன், அந்த பொண்ணை பத்தி நினைக்கவும் மாட்டேன், நாம மறுபடியும் முன்ன மாதிரி சேர்ந்து வாழலான்னு சொல்லி ஸ்வேதாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் தர்ஷனோட ஆக்டிங்க ஸ்வேதா உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஸ்வேதாவுக்கு நாள் குறிக்க முடிவு பண்ண தர்ஷன் பெங்களூர்ல வச்சு ஸ்வேதாவை எதுவும் பண்ண வேணான்னு நினைச்சு தன்னோட ஒய்ஃபையும் 4 வயசு பையனையும் கூட்டிட்டு தேவருந்தா கிராமத்துல இருக்கிற தன்னோட சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ ஊருக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே ஸ்வேதாவை கொலை பண்ணினா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்னு நினைச்ச தர்ஷன் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்வேதாவை எதுவும் பண்ணல. இப்படியே 2வது நாள் 3வது நாள் கடந்து போகுது. கரெக்டா 4வது நாள், அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி நைட்டு தான் தர்ஷன் தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. தர்ஷன் மட்டும் தனி ஆளா இருந்து இந்த எல்லா காரியத்தையும் செய்யல. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லயே தர்ஷனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது வேற யாரும் இல்ல, தர்ஷனோட அண்ணன் தீபக். இப்போ போலீஸ் ஸ்வேதாவை கொலை பண்ணின தர்ஷனையும் கொலைக்கு உடந்தையா இருந்த ஸ்வேதாவோட அண்ணன் தீபக்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளியா இருக்கிற தர்ஷனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சில பேரோட திருமண வாழ்க்கையில ஹஸ்பண்ட் நல்லவங்களா இருந்தா ஒய்ஃபோட நடத்தை சரியில்லாம போகுது, ஒய்ஃப் நல்லவங்களா இருந்தா ஹஸ்பண்டோட நடத்தை சரியில்லாம போகுது. தன்னோட காதலனை மேரேஜ் பண்றதுக்காக பேரண்ட்ஸையே உதறி தள்ளிட்டு வந்த ஸ்வேதாவை கொலை பண்ணின இந்த தர்ஷனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.